அனைவருக்கும் வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா பாம்பே சட்னி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு 2 டீஸ்பூன் அளவு கடல மாவு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கூடவே உப்பு சேர்த்து கரைச்சிக்கிட்டேன். அது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஸ்டவ் பற்றி வச்சுக்கிட்டேன், வானல் வச்சுக்கிட்டேன், எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு சேர்த்துக்கிட்டேன். கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இஞ்சி ஒரு துண்டு பொடிசாக கட் பண்ணியாது, ஒரு பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிட்டேன். கூடவே ஒரு பெரிய தக்காளி வதக்கி எடுத்துக்கிட்டு அது கூடவே கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டேன். இப்போ கரைச்சி வச்ச மாவை ஊற்றிக்கலாம். அது கூடவே மஞ்சத்தூள், கறி மசாலாத்தூள், பெருங்காயம் இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடுவோம். நல்லா கொதிச்சு பாருங்கள். இதுக்கு இடையில் கொத்தமல்லியை பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதை சேர்த்து ஒரு கலக்கி விட்டோம்னா சூப்பரான பாம்பே சட்னி ரெடி. அதுக்கு ஒரு தோசையை ஊற்றி கூடவே அந்த சட்னி ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். அப்படி ஒரு டேஸ்ட்டு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.